மார்னிங் சில்ட்ரன்ஸ். ஏன்னா இந்த சம்மர் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா நிறைய அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இங்கே நல்லா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து நல்லாவே பண்ணுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் என்னோட சன் வந்து நல்லாவே பண்ணுறாரு. எதை ஒன்று பார்த்தாலும் அதை கேப்சர் பண்ணி வரைகிற அளவுக்கு நல்லா டேலண்ட் ஆகிட்டாரு. அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த சம்மர் கிளாஸ் வந்து. தேங்க்யூ. ஹாய், என்னோட 2 பசங்களையும் இங்கே உள்ள சம்மர் கிளாஸ் செய்து விட்டுருந்தாங்க. இது வந்து ஒருத்தவங்களோட ரெஃபரன்ஸில் தான் இந்த கிளாஸ்க்கே நாங்கள் வந்தோம். பட் வந்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்ப இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக சொல்லி தந்தாங்க. 2 பேருக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு வர்றதுக்கு. ஃபஸ்ட் 2 days வந்து புது ஸ்கூலுக்கு எப்போ போவோம் அவங்களே ஈகலாக சீக்கிரம் எழுந்திரிச்சு ரெடி ஆகுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கிளாஸு. நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபைனலாக இவங்க வந்து ஸ்கூல் சேர்த்து நடந்துட்டுருக்காங்க. சம்மர் கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்போ ஸ்கூலே ஜாயின் பண்ணலான்ற அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய பேருக்கு நானே ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்குது கோச்சிங். சம்மர் கிளாஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க. நிறையா எஃபர்ட் போட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ட்ராயிங், கலரிங், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ எதை வச்சு குழந்தைங்களே இன்ட்ரெஸ்டடாகவோ அட்ராக்டிவாகவும் வச்சுக்கலாமோ அதெல்லாமே இங்கே ட்ரை பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப நிறைய எஃபர்ட் போடுறாங்க. கண்டிப்பாக நீங்களும் சம்மர் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூலே ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜூனியர் கேஜி வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக சீனியர் கேஜி யூகேஜி வரைக்குமே இங்கே இருக்குது. எல்லாருமே ஜாயின் பண்ணுறேங்க. இங்கே ஹாப்பி பீஸ் ஸ்கூலில்.